எல்லாத்துக்கும் வணக்கம். சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 4 பேர் ஒரே கேங்கு. இவன் ரொம்ப ஒல்லியானவன் பார்த்தீங்க, பார்க்கவே பரிதாபமாக இருக்கான். என்ன செய்ய உருஜான் வயிற்றுக்கு. அந்த ப்ரௌன், அதாவது ஹஸ்கீமாக இருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ எலும்பு தோலுமா இருக்கேன் பாருங்க. சே பாவம். போன தடவை பார்த்தீங்களா ராணி, இப்போதான் பயங்கரமான ஆள். குட்டியாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. இவனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியா, இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆக்சுவலாக 2 வாரம் இல்லை 3 வாரத்தில் கூட்டிகிட்டு போயிருவேன். இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன்காரங்க பண்ணிட்டாங்க, நிம்மதியாக இருக்கும். பாவம். இவனை தான் ஆப்ரேஷன் பண்ணப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க உத்தவ் கோயில். இங்கே தான் டெய்லி நாங்கள் சாப்பாடப்போ. ஆக்சுவலாக அந்த ப்ரௌனும் போயிட்டு இருக்கேன் அப்பாவி. இவங்க 2 பேரும் அதை விட அப்பாவி. இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அந்த பிளாக் கலரில் இதில் குடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஆப்ரேஷன். அது குட்டி. இதான் ராணி தைரியாக்கு. எப்படியும் ஒரு 60 குட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் பைக்கி. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விடணும். ஆனால் கிளவி ஆயிட்டான்றனால பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். வாழைப்பழம் புதிய ஆட்டிக்கிட்டு நல்லதான பாவா அப்பாவி. நான் செய்ய இந்த இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த குட்டி வந்து ராணியோட குட்டி தான். நம்மளோட வேலை ஒரே ஒன்று, முதல்ல இவங்களுக்கு கருத்தடை பண்ணணும். சோறு வைக்கிற மாதிரி கருத்தடையும் சேர்த்துப்படணும். அப்போ தான் உண்மையிலே இதுக்கு செய்கிற தொண்டு இதுதான். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, வேறு வழியில் பண்ணித்தான் அவனோட. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு, ஒரு நம்பர் கொடுத்துருக்க ஜிபே நம்பர், அதுக்கு முடிஞ்ச ஏதாவது ₹1 உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஏபிசி பண்ணதான், கழுத்தடை பண்ணதான்.